வெல்கம் டு பொலிட்டிக்கல் டாக்கீஸ். சமீபத்தில் நடந்த பஹல்காம் தாக்குதல்ல 26 பேர் தீவிரவாதிகளால் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அப்போ துபாயில இருந்த மோடி பாதியிலே பயணத்தை விட்டுட்டு இந்தியாவுக்கு வந்தாரு. ஆஹா, மோடி வராரு, எப்படியும் தீவிரவாதியை பிடிப்பாரு அப்படின்னு பார்த்தா வந்த வேகத்துல பீகார்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு. அப்புறம் சரி சாப்பிட்டு சாவகாசமா சாயங்காலம் பிடிப்பாரு போலகுது அப்படின்னு பார்த்தா பாகிஸ்தான் தான் இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி மொத அடிய பாகிஸ்தான் ட்விட்டர் பக்கத்தை இந்தியாவுல முடிக்கிட்டாரு. இதனால பாகிஸ்தானோட பாதி தேசம் பசி வறுமையால பாதிக்கப்படும் அப்படின்னு சங்கி வல்லுநர்கள் சொல்றாங்க. அப்படித்தான் 2020 லடாக் பகுதியில இந்தியா சீனா மோதல் நடந்துச்சு. இதுல 20 இந்திய வீரர்கள் இறந்து போனாங்க. உடனே பொங்கி எழுந்த மோடி கோபமா டிக்டாக் பேன் பண்ணிட்டாரு. இதனால சைனாவோட ஒட்டுமொத்த பொருளாதாரமே ஆட்டம் கண்டு போச்சு. ஆஹா, இனிமே இந்தியா கிட்ட பிரச்சனை வச்சுக்க கூடாது அப்படின்னு சைனா அதுக்கப்புறம் தான் வழிக்கு வந்தாங்க. அதே மாதிரி இப்பயும் பாகிஸ்தான பழி வாங்க ஆரம்பிச்சிட்டாரு மோடி. அதோட தொடர்ச்சியா இப்போ பாகிஸ்தானோட 16 யூடியூப் சேனலை பேன் பண்ணிட்டாங்க இந்தியாவுல. அவ்வளவுதான், விடியறதுக்குள்ள பாகிஸ்தான் அப்படிங்கிற தேசமே இருக்காது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது மாதிரி சமாதியில் இருக்க அவுரங்கசீப் சண்டைக்கு கூப்பிடுறது, பாட புக்ல இருந்து அக்பர் பாபர் பாடத்தை நீக்கிறது, இந்த மாதிரி பல வித்தைய கையில் வச்சிருக்காரு எங்க மோடி. அதனால இருடா நீ ஓரமா நின்னு வேடிக்கை பாருடா அப்படின்னு களத்துல இறங்கிட்டாரு. அவ்வளவுதான், இனிமே எவனும் ஒன்னும் பண்ண முடியாது. சும்மாவா இந்தியான்னா? ஆனா ஒண்ணு, இப்படி பழி வாங்குற பிரதமரை இது வரைக்கும் உலகம் பார்த்திருக்காது, இனிமேயும் பார்க்க போறது கிடையாது. பாரத் மாதா கி ஜெய்.